எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக தட்டை அரிசி மாவில் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கோதுமை தட்டை செய்ய போகிறோம். இந்த கோதுமை தட்டை கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு நான் இதில் வெந்தயக்கீரை ஆட் பண்ணி இதை செய்ய போகிறேன். ஸோ வாங்க இந்த அருமையான கோதுமை தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை செய்ய பாத்திரத்தில் 1.5 கப்பு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் ஓமம் போடுங்க. இந்த ரெசிபிக்கான முக்கியமான இன்க்ரீடியண்ட் வெந்தயக்கீரை. 1.5 கப் மாவுக்கு 1 கப் அளவு கீரை சரியாக இருக்கும். நான் இதோட இலைகளை மட்டும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நான் பெரிய சைஸ் வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸில் கிடைக்கிற வெந்தயக்கீரையும் யூஸ் பண்ணலாம். இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு 15 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து மெலிசா தேய்ங்க. அப்பதான் தட்டை நல்ல கிறிஸ்பியாக வரும். நான் கட்டர் யூஸ் பண்ணி இதை வட்டமாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது பாக்ஸோட மூடி யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணலாம். முள்ளு கரண்டியால் லேசாக இந்த மாதிரி குத்தி விடுங்க. இல்லைனா பொரிக்கும் போது தட்டை பூரி மாதிரி உப்பிடும். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் செஞ்சு வச்ச தட்டையை போடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. வெந்தயக்கீரை சேர்த்த கோதுமை தட்டை இப்போ ரெடி. இது ஆறுனதும் பாக்ஸில் போட்டு வைங்க. இது அருமையான ஒரு ஸ்நாக் செஞ்சு பாருங்க. சூப்பரான கிறிஸ்பியான வெந்தயக்கீரை கோதுமை தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் ஆறின உடனே ஏர்டைட் ஜார் இல்லைன்னா கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஈவினிங் டீ காஃபிக்கெல்லாம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.